இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்கு. சரிங்களா? 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குனாக்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேல நீங்க லாஸ் பண்ணக்கூடாது. 2000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேவை க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி மேக்சிமம் ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்க்கு மேல வந்தாலும் வேண்டான்னு சொல்லி எக்ஸிட் பண்றதுக்கான மனசு இருக்கணும். அப்ப 2000 ரூபாய் லாஸுக்கு மேல 2000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, ஒரு ட்ரேட் எடுத்தீங்க, 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, ரெண்டாவது ட்ரேட் எடுத்தீங்க, 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுனாக்க அன்னைக்கு ரெக்கவரிக்காக ஓடக்கூடாது. ரெக்கவரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. 2000 லாஸை புக் பண்ணிட்டு வெளியில போயிடணும். அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் 4000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு 3 ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபாய் மேக்ஸிமம் லாஸ் நம்ம பண்ண போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சுனாக்க ஒரு நாளைக்கு 3 ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஒஸ்ட் கேஸ். அப்போ ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ஆச்சு? 650 ரூபாய் லாஸ் பண்ணால் ஒரு ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துடணும். அப்போ நிஃப்டியில் 650 ரூபாய்க்கு டிவைடட் பை 25 கவுண்ட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது? 26 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். நிஃப்டியில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 26 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் நீங்கள் பை பண்ணி வச்சிருக்கிற கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டினே நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா உங்களுக்கு 26 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணலாமா, கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன், புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன், ஹோல்டு பண்ணலாமான்ற கொஸ்டினே இங்கே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் மைண்ட் செட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இப்போ 3 ட்ரேடும் லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ 2 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம், ஒரு ட்ரேட் லாஸ் ஆகலாம், 2 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம், சரி 2 லாஸ் ஆகலாம், 1 சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம், இந்த மாதிரி. அப்போ 26 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடினாக்க உங்கள் டார்கெட் 52 பாயிண்ட் டார்கெட்டாக இருக்கணும் அட்லீஸ்ட். அப்போ உங்கள் நிஃப்டி நீங்கள் பிளான் பண்ணுங்க. நீங்கள் பிரேக் அவுட் பிரேக் டவுன் ட்ரேட்ஸை பிளான் பண்ணும்போது இப்போ இந்த பிரேக் அவுட்டை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாக்க 10 ட்ரேட் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. அதில் அட்லீஸ்ட் 7 ட்ரேடு 6 ட்ரேடாவது உங்களுக்கு 52 பாயிண்ட் மொமெண்டம் இருக்கான்னு பாருங்க. 52 பாயிண்ட்னா உங்க ஆப்ஷன் 52 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படின்னா உங்க ஸ்பாட் எத்தனை பாயிண்ட் போகணும்? 104 பாயிண்ட் போகணும். அப்ப நிஃப்டி இங்க இருந்து பிரேக் அவுட் பண்ணா 104 பாயிண்ட் போவானா இல்லையான்னு முதல்ல யோசிங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி போவான்ற ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. போவான்ற கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் அந்த ட்ரேடை இனிஷியேட் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரேடுக்கு மேல பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 3 ட்ரேடுக்கு மேல எடுக்க மாட்டீங்க. இப்போ 1 லேக் கேபிட்டல் இருக்குனாக்கா நீங்க 2 லாட்ல ட்ரேட் பண்ணலாம். 2 லாட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா சிங்கிள் ட்ரேடுக்கு ஒரு டைம் ட்ரேட் எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடலாம்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நிஃப்டியில் 20 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். 100 ரூபாய்க்கு பை பண்ணீங்கன்னா 80 ரூபாய் உங்க ஸ்டாப் லாஸா இருக்கணும். 80 ரூபாய் ஸ்டாப் லாஸ்னாக்கா உங்க டார்கெட் 140ல இருக்கணும். நீங்க பை பண்ற பிரீமியம்ல இருந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட் டார்கெட் இருக்கணும். அப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா உங்களுக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆயிடும். டார்கெட் போனா 2000 ப்ராஃபிட் வரும். இது வந்து சிங்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு. அதே மாதிரி செகண்ட் ட்ரேட் பிரேக் அவுட் பிரேக் டவுன் கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கனாக்கா அங்க டார்கெட் ஹிட் ஆனா என்ன ஆயிடுச்சு? 4000 ப்ராஃபிட்டுக்கு ஆயிடும். அப்படி இல்லைன்னா 2000 மோஸ்ட் கேஸ் ஸ்டாப் லாஸ் வாங்குவீங்க. இப்போ இதுக்கு மேல நீங்க ட்ரேடை ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த ட்ரேட் நீங்க கன்ஃபர்மேஷனோட நல்ல ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஆனதுக்கு அப்புறம் வேணும்னா 2 லாட்டுக்கு பதிலாக 4 லாட் ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு பதிலாக 3 ட்ரேட் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் தான். இப்போ நான் 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வெறும் 4000 தான் செலவாகுது, மீதி 95000 ரூபாய் என்னத்துக்குன்னு யோசிச்சிங்கனாக்க 10 லாட்டு 20 லாட் எடுத்துட்டு மொத்தமாக ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான்.
ஓஏ சைடுவேஸ் தான் ப்ரோ, ஓஏ சைடுவேஸ் தான் சொல்லுது. குட் மார்னிங் ப்ரோ, ஹவ் ஆர் யூ அண்ட் ஃபேமிலி? எல்லாரும் நல்லா இருக்காங்க ப்ரோ. நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், எப்போ மேக்ஸிமம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணுறவங்க, ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கனாக்கா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு ஸ்டார்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. 9:30 மணிக்கு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு ட்ரேடு, செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு ட்ரேடு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 10:30 மணிக்கு முன்னாடி 10:30க்கு முன்னாடி ட்ரேடு கிடைச்சா எடுங்க. கிடைக்கலையா ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலை பார்க்க போயிருங்க. மறுபடியும் 1:15க்கு வாங்க. 1:15க்கு காலையிலேருந்து வந்த எல்லா ரேஞ்சையும் மார்க் பண்ணுங்க. 1:15க்கு பிரேக் அவுட் ஆச்சுனாக்க, பிரேக் டவுன் ஆச்சுனாக்க அந்த ட்ரேடை செகண்ட் ட்ரேடாக இனிஷியேட் பண்ணுங்க. அவன் டார்கெட்டுக்கு போகிறானா ஸ்டாப் லாஸுக்கு போகிறானான்னு பாருங்கள். இந்த 2 ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிடுச்சா கிளம்பிடுங்க. அவ்வளோதான். பொழுதுனிக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நிறைய கன்ஃபியூஷன் தான் வரும். ஐயோ இது எடுக்கலாமா, ஐயோ இந்த ட்ரெண்டை மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ நான் புதுசாக இப்போ தான் 1:30 மணிக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கலாம்.